ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா இப்ப வீட்டுல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே நான் சொல்றபடி தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதிய எங்ககிட்ட தரணும். நானும் சேரன் அண்ணனும் தான் அந்த பணத்த மெயின்டெயின் பண்ணுவோம். வீட்டுக்கு நெறையா ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்கி போடணும். முதல்ல வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கி வைக்கணும், சோபா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளார வர்ற நடேசன கூப்பிட்டு வச்சு, "நீங்களும் காசு குடுக்கணும்" அப்படின்னு சொன்னா, "நான்லாம் தர முடியாது" அப்படின்னு சொல்றாப்புல. "அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நீங்களும் என்கிட்ட பேச வேணாம்" அப்படின்னு சொன்ன உடனே, "இப்ப என்ன பணம் தானம்மா குடுக்கணும், குடுத்துட்டு போறேன். நம்ம வீட்டுக்கு தானே குடுக்குறேன்" அப்படின்னு டக்குன்னு அப்படியே மாத்தி பேசிட்டு போறாப்புல நம்ம நடேசன். இங்க நம்ம வானதியும், பாண்டியும் அட்வான்ஸ் தொகை 1,00,000 கொண்டு போயி அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட குடுக்குறாப்புல. "நான் ஈவினிங்கே அக்ரீமெண்ட் ரெடி பண்ணிடுறேன்ம்மா. நாளையிலருந்து நீ தான் இந்த கடைக்கு ஓனர்" அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறது தான் தெரியல. நம்ம சேரன் ரோட்ல சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கும்பொழுதே, ஆப்போசிட்ல நம்ம கார்த்திகா நடந்து வராங்க. அப்ப கார்த்திகாவ பார்க்கிறப்பவே நம்ம சேரனுக்கு, "என்ன ஏதோ சோகத்துல இருக்காளே" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அப்பதான் கார்த்திகா எல்லா விஷயத்தையுமே சொல்றாப்புல. அவரோட குடும்பம், அதாவது அவங்க மாப்பிள்ளை குடும்பமே ஒரு ஃப்ராடுக்கார குடும்பமாட்டுக்கு. சரியாந்திர கடன்கார குடும்பமாட்டுக்கு. ஸோ சொந்த வீடு கூட இல்ல, வாடகை வீடு. நெறைய கடன் இருக்காட்டுக்கு. கார்த்திகா போட்டுக்கிட்டு போன நகையெல்லாம் வித்து கடன அடைச்சுட்டு, அந்த ஆளு ஓடி போயிட்டாப்லயாட்டுக்கு. இப்ப டைவர்ஸ் வேறயா கேட்டுக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. என்ன செய்றதுன்னே தெரியாம தான் இங்க வந்து இப்ப சோகமா உட்காந்துருக்கிறாங்க நம்ம கார்த்திகா. ஸோ இந்த விஷயம் இப்ப சேரனுக்கு தெரிய வருது. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஃபைனலா நம்ம நிலாவும், நம்ம பல்லவனும் மட்டும் வீட்ல இருக்கும்போது, "நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு வரேன்" அப்படின்னு போறாப்புல. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் நிலாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.